Hi student, welcome to Agni Defense Academy. நம்ம இன்ஸ்டிடியூட்ல SSC GD க்கு ஃப்ரெஷ்ஷா பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு, அதான் சொல்றேன். சோ இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சோம், நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இப்ப இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா 100% ரிசல்ட் கொடுக்க முடியும். சோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உளவியல்ல பகுப்பாய்வு தான் பார்க்க போறோம். பாருங்க, கருத்துகள் அப்படின்னு இருக்கு. சோ நம்ம கருத்துக்களை ரீட் பண்ணி டயக்ராம் வரையணும். அதுக்கப்புறம் முடிவுகள்ல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ஷனை டிக் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கருத்துகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சில கார்கள் ரயில்களாக உள்ளன. இதை நம்ம கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இத ரயில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சாச்சு. சில கார்கள் ரயிலாக உள்ளன. ஓகேவா? அடுத்து சில ரயில்கள் விமானங்களாக உள்ளன. சோ ரயில்ல பாதி டச் ஆகிற மாதிரி நம்ம விமானம் டிரா பண்ணிடலாம். சோ கொடுத்திருக்க கருத்துக்களை வச்சு வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்ப முடிவுகள்ல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு பார்க்கலாம். சில ரயில்கள் கார்களாக உள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சில விமானம் ரயிலாக உள்ளன. சில விமானம் ரயிலாக உள்ளன. செகண்ட் ஒன்னும் கரெக்ட். சில கார்கள் விமானங்களாக உள்ளன. கார் இங்கிட்டு இருக்கு, விமானம் அந்த சைடு இருக்கு. ரெண்டுமே என்ன ஆகல, டச் ஆகல. ஓகேவா? சோ தேர்ட் ஒன் தப்பு. ஃபோர்த் ஒன் பாருங்க, எந்த விமானமும் கார்களாக இல்லை. விமானமும் காரும் ரெண்டுமே டச் ஆகலைன்னு சொல்றாங்க. ஆமா, டச் ஆகல, டச் ஆகல. ஓகேவா? எந்த விமானமும் கார்களாக இல்லை, ரெண்டுக்கும் டச் இல்ல, தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் கரெக்ட். சோ ஆப்ஷன் சி பாருங்க, முடிவு 1, 2, 4 சரி. அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க, ஃபர்ஸ்ட் கருத்துகள் பார்ப்போம். எல்லா பறவைகளும் விலங்குகளாக உள்ளன. சோ இது பறவை, இது விலங்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வரைஞ்சாச்சு. அடுத்து செகண்ட் ஒன் வரைவோம். எல்லா விலங்குகளும் பூக்களாக உள்ளன. எல்லா அப்படின்னு வந்துட்டாவே அதுக்கு அடுத்துதான் வரையணும். அதை ஃபுல்லா கவர் பண்ணி வரையணும். ஓகேவா? சோ நம்ம கருத்துக்களை வச்சு வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஆன்சர் முடிவுகளை பார்ப்போம். சில பூக்கள் பறவைகளாக உள்ளன. ஓகேவா? சோ கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சில பூக்கள் பறவைகளாக உள்ளன. சோ வெளியில இருந்து உள்ள வரும்போது சில அப்படின்னு கொடுத்திருக்கணும். உள்ள இருந்து வெளியில போகும்போது எல்லா அப்படின்னு கொடுத்திருக்கணும். எக்ஸாம்பிள், எல்லா பறவைகளும் பூக்களாக உள்ளன. கரெக்ட். உள்ள இருந்து வெளியில போகும்போது எல்லான்னு கொடுத்திருக்கணும். வெளியில இருந்து உள்ள வரும்போது சில அப்படின்னு கொடுத்திருக்கணும். எல்லா பறவைகளும் பூக்களாக உள்ளன. சோ உள்ள இருந்து வெளில போயிருக்காங்க, எல்லான்னு வந்திருக்கு. கரெக்ட் தான். எல்லா பூக்களும் பறவைகளாக உள்ளன. சோ பூக்கள் வெளியில இருந்து உள்ள வந்திருக்காங்க, அப்ப சில யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க எல்லான்னு யூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப தப்பு. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, சில விலங்குகள் பறவைகளாக உள்ளன. சோ விலங்குகள், சோ விலங்குகள் இங்க இருக்கு. சோ வெளியில இருந்து உள்ள வந்திருக்காங்க, சில யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபோர்த் ஒன் கரெக்ட். சோ ஆப்ஷன் பி முடிவு 1, 2, 4 சரி. அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க.
கருத்துகள். எந்த தொலைக்காட்சியும் கணினியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தொலைபேசி. ஓகேவா? அடுத்து கணினி. ரெண்டுமே தனித்தனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வரைஞ்சாச்சு. ரெண்டாவது பாருங்க, எல்லா கணினியும் டிவியாக உள்ளன. எல்லா அப்படின்னு சொல்லிட்டாவே வெளியில வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ வெண்டைகிராம் வரைஞ்சாச்சு. எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எல்லா தொலைபேசியும் டிவியாக உள்ளன. ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங். எந்த தொலைபேசியும் டிவியாக இல்லை. எந்த தொலைபேசியும் டிவியாக இல்லை. ரெண்டுமே தனித்தனி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, சில டிவிகள் கணினியாக உள்ளன. ஓகேவா? உள்ள இருந்து வெளியில போகும்போது சில யூஸ் பண்ணணும். அதுவும் கரெக்ட் தான். ஃபோர்த் ஒன், எல்லா டிவியும் கணினியாக உள்ளன. ஓகேவா? சோ உள்ள இருந்து வெளில போகும்போது எல்லாம் யூஸ் பண்ணணும். அதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஒன் பாருங்க, சில டிவி வெளியில இருக்கு. வெளியில இருந்து உள்ள வரும்போது சில யூஸ் பண்ணணும். எல்லா டிவியும். சோ ஃபோர்த் ஒன் வந்து ராங். சோ செகண்டும் தேர்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி முடிவு 2, 3 தான் சரி. அடுத்து ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, சில மீன்கள் நாய்களாக உள்ளன. அடுத்து செகண்ட் பாருங்க, எந்த நாயும் குதிரைகளாக இல்லை. குதிரை வந்து தனி செப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெண்டைகிராம் ஈஸியா வரைஞ்சாச்சு. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். சில மீன்கள் நாய்களாக இல்லை. சோ மீனுக்கும் நாய்க்கும் சில இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கேயும் தொடர்பு இல்லை, அதனால வந்து இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னாவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சில மீன்கள் நாய்களாக உள்ளன, அதான் கரெக்ட். இல்லை அப்படிங்கிறது ராங். எல்லா மீன்களும் நாய்களாக உள்ளன. எல்லா அப்படின்னாவே படம் எப்படி இருக்கும்? இப்படி இருந்தாதான் நம்ம எல்லா சொல்லிதான் பார்க்கணும். அப்படி இல்லை. சோ கண்டிப்பா அது ராங் அப்படின்னு போட்ட வேண்டியதான். எல்லா மறுபடியும் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. டயக்ராம் அந்த மாதிரி ரவுண்டுக்குள்ள ரவுண்டு வரவே இல்லை. சோ எல்லாம் நம்ம திங்க் பண்ணவே தேவையில்லை. எல்லா மீன்களும் இங்க இல்லைன்னு இருக்கு. சோ இந்த எல்லா கரெக்டா வர வாய்ப்பு இருக்கு. எல்லா மீன்களும் குதிரைகளாக இல்லை. மீனுக்கும் குதிரைக்கு எந்த தொடர்பு இல்லைங்கிறாங்க. ஆமா கரெக்ட் தான், எந்த தொடர்பும் இல்லை. ஓகேவா? சோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா முடிவு 4 மட்டும் சரி. ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட். அடுத்து 5th क्वेश्चन பாருங்க, எல்லா நிலாக்களும் பூமிகளாக உள்ளன. இதுல வந்து நம்ம எல்லா நிலாக்களும் பூமிகளாக உள்ளன. அடுத்த செகண்ட்ல பாருங்க, எல்லா நட்சத்திரங்களும் பூமிகளாக உள்ளன. ஓகேவா? மறுபடியும் பூமிக்குள்ளதான் வரைய முடியும். சோ இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப முடிவுகள் பாருங்க, எல்லா பூமிகளும் நிலாக்களாக உள்ளன. ஓகேவா? சோ பூமி அப்படிங்கிறது வெளியில இருக்கு. வெளியில இருந்து உள்ள வந்தாவே சில அப்படின்னு தான் வரணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங். செகண்ட் ஒன் பாருங்க, எல்லா பூமிகளும் மறுபடியும் அப்படியே ஆரம்பிக்குது. எல்லா பூமிகளிலும் நட்சத்திரங்களாக உள்ளன, வரக்கூடாது. சில பூமிகள் நட்சத்திரங்களாக உள்ளன, அப்படிதான் வரணும். சோ செகண்ட் ஒன்னும் ராங். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, சில நிலாக்கள் நட்சத்திரங்களாக உள்ளன. ரெண்டு தனித்தனியா இருக்கு.
ஆனா அவங்க சிலன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தேர்ட் ஒன்னும் ராங். அடுத்து ஃபோர்த் ஒன்னு பாருங்க, நிலாக்கள் நட்சத்திரங்களாக இல்லை, நிலாவும் நட்சத்திரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, தொடர்பு இல்லை. சோ ஃபோர்த் ஒன் மட்டும்தான் என்னது கரெக்ட். சோ ஆப்ஷன் டி முடிவு 4 மற்றும் சரி. அடுத்த 6th கொஸ்டின் பாருங்க, எல்லா பாறைகளும் ஆறுகளாக உள்ளன. இது பாறை, இது ஆறு. எல்லா பாறைகளும் வெளியில இருக்கிறது ஆறு, உள்ள இருக்கிறது பாறை. ஓகேவா? எல்லா பாறைகளும் ஆறுகளாக உள்ளன. ஃபர்ஸ்ட் வரைஞ்சாச்சு. சில ஆறுகள் மரங்களாக உள்ளன. ஓகேவா? சோ அப்ப ஆறுகள்ல கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வந்துருவோம். சில கொடுத்திருக்கனால இத மரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? முடிவுகள் பார்ப்போம். சில ஆறுகள் பாறைகளாக உள்ளன. வெளியில இருந்து உள்ள வரும்போது சில இருக்கணும், இருக்கு. சோ இது கரெக்ட். ஆறு வெளியில இருக்கு, பாறை உள்ள இருக்கு. ஓகே, வெளியில இருந்து உள்ள வரும்போது சில இருக்கணும், சில இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்க, சில மரங்கள் ஆறுகளாக உள்ளன. சில மரங்கள் ஆறுகளாக உள்ளன. செகண்ட் ஒன்னும் கரெக்ட். எந்த மரமும் பாறையாக இல்லை. ஓகேவா? மரமும் பாறையும் தொடர்பே இல்லை, அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, எல்லா ஆறும் பாறைகளாக உள்ளன. வெளியில இருந்து உள்ள வரும்போது சிலதா இருக்கணும், எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ இது ராங். முத 3 தான் வந்து சரி. சோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 தான் சரி. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க, பூச்சிகள் அனைத்தும் உயிரினங்கள். பூச்சிகள் அனைத்தும் உயிரினங்கள். இத வந்து பூச்சிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். பூச்சிகள் அனைத்தும் உயிரினங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, பட்டாம்பூச்சி அனைத்தும் பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் அனைத்தும் பூச்சிகள். அப்ப பட்டாம்பூச்சி இங்க இருக்கு, அப்பதான் பட்டாம்பூச்சிகள் அனைத்தும் பூச்சிகள் அப்படின்னு வரும். ஓகேவா? வெண்டைகிராம் மறைஞ்சாச்சு. முடிவுகள் பாருங்க, பட்டாம்பூச்சி அனைத்தும் உயிரினங்கள். பட்டாம்பூச்சி அனைத்தும் உயிரினங்கள். உள்ள இருந்து வெளியில வரும்போது அனைத்தும் எல்லாம் ரெண்டு ஒரே மீனிங் தான். சோ இது கரெக்ட். பூச்சிகள் அனைத்தும் பட்டாம்பூச்சிகள். ஓகேவா? பட்டாம்பூச்சிங்க இருக்கு. செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. வெளியில இருந்து வரும்போது சிலன்னு கொடுத்திருக்கணும், அவங்க அனைத்து எல்லா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அனைத்துனாலும் எல்லானாலும் ஒரே மீனிங் தான். சோ செகண்ட் ஒன் தப்பு. சோ முடிவு 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ முடிவு 1 சரி. ஓகேவா? இந்த வீடியோல பகுப்பாய்வுல இருந்து ஒரு 7 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோ வர இருக்கு SSC GD சம்பந்தமா. இது இல்லாம நீங்க நேர்ல படிச்சீங்க அப்படின்னா உடனே டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியும், நிறைய கிளாஸஸ் இன்டராக்ட் பண்ண முடியும். சோ நேர்ல சேர்ந்து விருப்பப்பட்டவங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.